ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு சாரி ப்ரீ பிளேட்டிங் தாங்க. சாரி ப்ரீ பிளேட்டிங்னா நம்ம பார்லர்ல ரெகுலரா பண்ற மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு பண்ணியோ அயனிங் மிஷின் வச்சு அயன் பண்ணியோ சொல்ல போறது இல்ல. நீங்க செல்ஃபா வீட்லயே எப்படி சாரியை வந்து பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி நீங்க கட்டிக்கலாம் அப்படிங்கறத பத்தி. நீங்க பாக்ஸ் ஃபோல்டு மாதிரி இதை சும்மா மடிச்சு வச்சுட்டாலும் பரவாயில்ல, இல்ல நீங்க இந்த பிளீட்ஸ் டைட்டா எடுத்து வச்சுட்டு மார்னிங் கட்டிக்கலாம். அயன் பாக்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இது வரைக்கும் யாருமே சொல்லாத மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸோட சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் முந்தானி எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் ஒரு 10 பிளேட்ஸ் எடுக்க போறேன். 10 to 9. ஏன்னா பிரைடல் சாரி பட்டு சாரினா இந்த அளவு வந்து இன்னுமே பெருசா இருக்கும், உங்களுக்கு நிறைய பிளேட்ஸ் வரும். இது கொஞ்சம் நார்மல் சாரினால எனக்கு இது ஒரு 9 வரும்னு நினைக்கிறேன். 9 பிளேட்ஸ் எடுத்தீங்கனாலே நல்லா இருக்கும். நீங்க வீட்டுல கட்டும் போதே நான் ஒரு 9 பிளேட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம முந்தானியில எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்ஸை கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளேட்ஸ் ஏன்னா இது ரொம்ப சின்னதா வச்சிட்டீங்கன்னா கட்டும் போது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். இதை கொஞ்சம் பெருசா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற பிளீட்ஸ் ஃபுல்லாவே சின்ன சின்னதா எடுத்துக்கோங்க. எவ்வளவு குட்டி குட்டியா எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பிளீட்ஸுமே கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் நம்ம யாரு கட்டுறோன்றதை பொறுத்து. கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை பெருசா வச்சுக்கலாம். லீனா இருக்காங்க அப்படின்னா ஒரு இந்த அளவு கரெக்டா இருக்கும். எடுத்துட்டு இதை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பிளீட்ஸ் எல்லாம். பிளீட்ஸ் ஃபுல்லா இப்படி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிருக்கேன். நீங்க வந்து இந்த நம்ம நார்மலா துணிக்காய போடுற கிளிப் எல்லாமே வச்சு கூட இங்க செக்யூர் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப இந்த பிளீட்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும். நீங்க யாருமே ஹெல்ப் இல்லாம சாரி கட்ட முடியும். இல்லைன்னா கண்டிப்பா யாராவது வேணும் இல்லையா நமக்கு சாரி மடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிளிப் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த பிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மடிப்பிட்டு இங்க ஒரு பின் போட்டுக்கோங்க. முந்தானி எந்த ஹைட் வேணுமோ அது வரைக்கும் நீங்க இப்படி எடுத்துட்டே இருக்கலாம் வரிசையா. திரும்ப இங்க வச்சு ஒரு கிளிப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இது வந்து ரொம்ப பட்டு சாரியா இருக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு பிளீட்ஸ் கரெக்டா நிக்கலன்னா நீங்க வந்து திரும்ப இதை நல்லா ஒரு வாட்டி கையில இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இது கொஞ்சம் நார்மல் சாரினா நிக்குது, உங்களுக்கு பட்டு சாரினா நீங்க நல்லா இப்படி இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. முன்னாடி எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பிளீட்ஸ் எடுக்கணும். பாத்தீங்கன்னா அதே மாதிரி கீழே பாருங்க நான் எப்படி பிளீட்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா மேல இருந்து அந்த பிளீட்ஸ் அப்படியே ரெகுலரா எடுத்துட்டே வந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டு மறுபடியும் இங்க ஒரு பின் போட்டுக்கோங்க. வெளியே போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே நீங்க இந்த மாதிரி பிளீட்ஸ் எடுத்து சும்மா அப்படியே மடிச்சு வச்சுக்கலாம். முந்தானி அளவு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க போட்டு பாருங்க உங்களுக்கு அளவு கரெக்டா இருக்கான்னு. இப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், ஆனா இன்னும் கொஞ்சம் லென்த்தா திரும்ப எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அளவு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் முந்தானி வந்து கொஞ்சம் லென்த்தா தான் விட்டுருக்கேன். நான் இந்த சாரியை வேற ஒருத்தவங்களுக்கு தான் கட்டி காமிக்க போறேன். அதனால
கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால உங்களோட அளவுனா நீங்க இந்த நம்மளோட இந்த முட்டிக்கு கொஞ்சம் கீழே இந்த அளவு வச்சுக்கோங்க. இது கரெக்டா இருக்கும். இப்ப இந்த பீஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சுத்தளவு எடுக்கணும். சுத்தளவு எப்படி மெஷர் பண்றதுன்னு சொல்றேன். மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வலது காலோட பெருவரல் கிட்ட இருந்து இந்த மாதிரி அளவு வச்சுட்டு நல்லா ஒரு சுத்து கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இங்க இந்த இடத்துல ஒரு இந்த அளவு ஒரு 3-4 இன்ச்சஸ் இருக்க மாதிரி இந்த அளவு பெருசா விட்டுட்டு இதை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பின் குத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க முந்தானே எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த பல்லுல இருந்து இது இப்படி போட்டுட்டு உங்களோட மெஷர்மெண்ட் வந்து இந்த ரவுண்டு இத கொண்டு வந்து இந்த ப்ளீட்ஸ் நம்ம இங்க ஒரு பின் பண்ணுவோம்ல, அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சஸ் வெளியே விட்டு இங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு செக்யூர் பின் போட்டு அந்த அடையாளத்துக்கு பின் போட்டு வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுத்தளவு எடுத்தாச்சு. இந்த சுத்தளவு எடுத்துட்டோம். அப்ப இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நமக்கு அந்த சென்டர் ப்ளீட்ஸ்ல வருது. இதுல நான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க எப்பயுமே, இந்த ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்துக்கலாம். சாதாரணமாவே எல்லாருக்கும் சாரி கட்ட தெரியும். ஆனா இந்த ப்ராப்பரா நம்ம வந்து அந்த ஒரு கல்யாண பொண்ணு கட்டுற மாதிரி பிரைடல் சாரீஸ் கட்டுற மாதிரி தான் எல்லாரும் கட்டணும்னு இப்போ நினைக்கிறாங்க. என்னன்னா எல்லாருமே சாரி ப்ரீ பிளேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சாரி கட்டுறனாலும் பார்லரில் தான் கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வீட்லேயே அழகாக சாரி கட்டிக்க முடியும். இந்த ப்ளீட்ஸ் ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு சும்மா இங்கே ஒரு பின் போட்டு இதை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். நீங்க இதான் நமக்கு அந்த முன்னாடி வர மடிப்பு. இதுவுமே நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கிளிப் போட்டு நீங்க சும்மா இதை அப்படியே மடிச்சு மட்டும் நீங்க வச்சுட்டாலே போதும். இப்படி எடுத்துட்டு இந்த ப்ளீட்ஸையும் வச்சு சும்மா இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி கூட நீங்க இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க மார்னிங் எடுத்து அப்படியே கட்டிக்க முடியும் இந்த சாரிய. இப்போ வந்து நான் இதை எப்படி கட்டுறது, இதை எப்படி வியர் பண்றதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். நீங்க வந்து நீங்களே இதை ஈஸியா கட்டிக்க முடியும். வாங்க எப்படி கட்டுறதுன்னு பாத்துக்கலாம். இப்போ சாரி கட்ட போறேங்க. இப்போ வந்து இந்த சென்டர் ஃபிளிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து அவங்கள புடிச்சுக்க சொல்லலாம். நம்மளே கட்டுற மாதிரி இருந்தா அது இந்த இடத்துல சொருகி வச்சுக்கலாம். இப்போ நான் அவங்களுக்கு கட்டுறனால இதை புடிச்சுக்க சொல்றேன். புடிச்சுக்க சொல்லிட்டு இந்த சுத்தளவு கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பெருவிரல் கிட்ட இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம உள்ள சொருகிக்கணும். சுத்தி வர நீங்க ஃபுல்லா சொருகும் போது சுருட்டி வச்சு சொருகிட கூடாது. சாரிய அப்படியே கொஞ்சம் மடிச்ச மாதிரிதான் சொருகணும். நம்மளே சொருகிப்போம் இல்லைங்களா சாரி கட்டும் போது, அதை வந்து இந்த ஃபுல்லா ரவுண்டா இது வரைக்குமே சொருகிக்கலாங்க. ஃபுல்லா இப்படி நீங்க ரவுண்டா நேரா நீங்களே சொருகிட்டே வந்துடலாம். நீங்க கட்டும் போது உங்களுக்கு சாரி கட்டும் போது நீங்க அப்படியே ஃபுல்லா சொருகிட்டு வந்துடலாம். வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ
சும்மா இங்க செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம முந்தானிக்கு போயிடலாம். முந்தானி போடும்போது அந்த கீழே குத்தி இருக்கிறத எடுத்துருங்க. அப்படியே போட முடியாது முந்தானி, அதனால அந்த கீழே குத்தி இருக்க பின்ன எடுத்துட்டு, கிளிப்போ பின்ன போட்டிருக்கீங்கன்னா அதை எடுத்துட்டு நம்ம இந்த இடத்த முந்தானி எவ்வளவு ஹைட் வேணுமோ அதை பார்த்துட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைட் பார்த்துட்டு நீங்க கரெக்டா பின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி நீங்க பின் போடும்போது இப்படி இது நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். முந்தானிய இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டாவும் உள் சைடா பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஒரு ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு உள்ள பண்ணலாம். நீங்களே இப்படி பண்ணிக்க கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு உங்களால செல்ஃபா பண்ண முடியலன்னா நீங்க எப்பயும் போல சாரி பின் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் பண்றதுனால நான் இந்த மாதிரி பண்றேன் பின்னு. வேற ஏதாவது பின் பண்ணி விடுறாங்கன்னா நீங்க இந்த மாதிரி பின் பண்ண சொல்லுங்க. ஃபிளீட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 9 ஃபிளீட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன் குட்டி குட்டியா. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது மாதிரி அழகா வரும் உங்களுக்கு ஃபிளீட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதா தான் இருக்கும், நீங்க அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இத இந்த சைடு மட்டும் அடிக்காம சென்டரா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு நீங்க ஒரு பின் பண்ணிக்கோங்க. நல்லா இப்பெல்லாம் தெரியாம நல்லா இந்த இடத்த நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சிட்டு இங்க ஒரு செக்யூர் பின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து அரேஞ்ச் பண்ணி சொருகிக்கலாம் உள்ள. இந்த இடத்துல சொருகுனதுக்கு அப்புறமா இந்த ஃபிளீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபிளீட்ஸை மறுபடியும் ஒரே ஒரு டைம் இதை தனியா ஒரு பின் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படியே விட்டுட்டு மற்ற இடத்துல சொருகிட்டு வரக்குள்ள இந்த இடத்துல கலைஞ்சு போயிடும் இந்த மடிப்பெல்லாம். அதனால ஃபர்ஸ்ட் இங்க சும்மா ஒரு சேஃப்டிக்கு ஒரு பின் போட்டு வச்சுக்கணும். பின் போட்டு வச்சுதான் இந்த சைடுல இருக்கிற ஃபிளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபிளீட்ஸை இந்த லெஃப்ட் கையில விட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி டைட்டா இழுத்துட்டே போகணும். இப்படி டைட்டா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைடுல தெரியும் உங்களுக்கு அழகா மடிப்பு வர்றது. நம்மளே இப்படி கையை உள்ள விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃபிளீட்ஸை எடுத்துட்டு நல்லா எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல சொருகி வச்சுக்கணும். மடிப்பு மட்டும் அந்த சைடுல நல்லா டைட்டா வர மாதிரி எடுத்துட்டு இங்கே நம்ம உள்ள சொருகணும். அதுவுமே நல்லா முடிச்ச மாதிரி சொருகிடக்கூடாதுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு சொருகணும். அதுக்கப்புறமா இந்த இடத்த கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சொருகணும் இல்லையா, அதை அப்படியே கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாரி இருக்கும் அதை பேக் சைடு சொருகிருங்க. இந்த பேக் சைடு சொருகி சேஃப்டி பண்ணா போதும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைட்ல வரைக்கும் இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் ஃபுல்லா கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி நீங்களே எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி டைட்டா எடுத்து விட்டுட்டு இந்த சைட்ல நான் சொருகிருக்கேன், வேற எதுவுமே பண்ணலைங்க. இந்த சைட்ல மட்டும் நான் இப்படி டைட்டா எடுத்து சொருகிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பின் போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த பின் வந்து சும்மா போட்டு வச்சு இல்லைங்களா, அந்த பின் அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம ரவுண்டா சொருகிட்டு வந்தாலும் இந்த இடம் கலையாம அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த பின் பண்ணாம ரவுண்டா எல்லாம் எடுத்துட்டு போய் சொருகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா கலைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இப்படி பின் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பின்னை நம்ம சாரியோட சேர்த்து ஃபுல்லா பின் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் நான் சும்மா போட்டிருந்தேன் தனியா, இப்போ வந்து இந்த இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து போடுறேன் இந்த பின்னை. இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும் சாரி. பெரிய வேலை இல்லைங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க இந்த ஃபிளீட்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா போதும். 5 to 10 மினிட்ஸ்ல கட்டிடலாம் இந்த சாரிய.
ஃப்ளீட்ஸ் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு 9 to 10 ஃப்ளீட்ஸ் இருக்கு இந்த இடத்துல. சிம்பிளா டக்குன்னு கட்டின சாரி இது பாருங்க. நீங்களே இந்த மாதிரி வீட்லயே சாரி கட்டிக்கலாம். பார்க்கும்போது அவ்வளோ நீட்டா இருக்கும். இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் நீங்களே எடுத்து விட்டுக்கலாங்க. பின் பண்ணிட்டு நான் சொன்ன மெத்தட்ல கட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து சாரி கட்டுறது பார்த்துருப்பீங்க. இந்த சாரி வந்து நீங்களே கட்டிக்கலாம். இப்ப நீங்க கூட நினைக்கலாம் ஏன்னா இவங்க அவங்களுக்கு தானே கட்டி விட்டுருக்காங்க. நான் அப்படி இல்ல. நான் சொன்ன மெத்தட்ல நீங்களே கட்டிக்கலாம் இந்த சாரியை. நான் சொன்ன மாதிரி கிளிப் பண்ணிட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப பட்டு சாரி மாதிரி இருக்கு மடமடன்னு இருக்குன்னா நீங்க நல்லா அந்த ஒவ்வொரு ஃப்ளீட்ஸையும் நல்லா அயர்ன் பண்ண மாதிரி வச்சுட்டு கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்கன்னா முத நாள் நைட்டே நீங்க இப்படி பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன டிப்ஸ் தான். நீங்க ஃபர்ஸ்டே அந்த செக்யூர் பின்ன முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. லாஸ்டா பண்ணும்போது நிறைய பேர் சின்ன சின்ன மிஸ்டேக்னால சாரி கட்டுறதே பெரிய டாஸ்கா நினைக்கிறாங்க. நீங்க அந்த சென்டர் பிளேஸ்ல எல்லாம் வந்து முன்னாடியே பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சுத்தியும் சொருகிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கீழ இருக்க பின்னெல்லாம் அவுத்தி விட்டீங்கனாலே பெர்ஃபெக்ட்டா நின்னுக்கும். உங்களாலையுமே இவ்வளவு ஈஸியா சாரி கட்ட முடியும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு சாரி ப்ளீட் கட்டிங்க பத்தி அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இனிமே பார்லர்ல நான் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கட்டும், வேற ஏதாவது பிம்பிள் ட்ரீட்மெண்ட், இது மாதிரி சாரி ப்ளீட்டிங், இனிமே நான் ஃபோல்டிங்கும் உங்களுக்கு வேணா பண்ணி காமிக்கிறேன். அயன் பண்ணி இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் நீங்களே அதை பார்த்துட்டு கூட நீங்க வீட்டுல அந்த மாதிரி சாரியை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது நீங்களே கட்டிக்கிற மாதிரி தான் செல்ஃபா தான் காமிச்சிருக்கேன். கட்டி பாருங்க. வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேங்க. வணக்கம்.